பாம்பு அங்க பாரு. போற நீ என்ன பிடிக்க விட்டுறாதீங்களா டேய். வெல்கம் டு குட்டி டைம் vlogs. இன்னைக்கு எங்க போயிட்டு வந்தோம் பாத்தீங்கன்னா மையம்பட்டிக்கு வந்து மீன்பிடி திருவிழாவுக்கு போயிட்டு வந்தோம். 3 பேர் தான் போனோம். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா எங்கேருந்து தான் அவங்கலாம் வந்தாங்கன்னு தெரியல. டக்குன்னு வந்துட்டு பாரு மீன் கஷ்டப்பட்டு பிடிச்சிட்டு வந்தாங்க. ஒரு சோறு கூட போடாமல் மீனை தொட்டு பார்த்துட்டு இருக்காரு. நமக்கு இருக்க மரியாதையோட மீனுக்கு தான் அதிக மரியாதை இருக்கு. இதில் என்ன ஒரு சங்கடமான செய்யுதுன்னா, அங்கே நம்ம போய்ட்டு வீடியோ பிடிச்சிக்கிட்டு இருக்க முன்னாடி அதவங்களே அங்கே மீனை பிடிச்சிக்கிட்டு இருக்காங்க அப்படின்னு ஒரு அம்மா வந்து கண்ணு தெரியாப்பான்னு வந்து சொல்லி அனுப்பிச்சுட்டாங்க. இல்லைன்னா இன்னும் இது கூட பிடிச்சிருக்கோம். சாக்கு அரை சாக்கு பிடிச்சிருக்கோம் நம்ம. இப்போ இது வந்து கொட்டு பொங்கு கீழே ஓட்டாத பொங்கு மண்ணு ஓட்டி இருப்போது உசுரோடே இருக்குங்க பாதி. இது பெருசாக ஓடிச்சிருக்கான். பாம்பு அங்க பாரு. பாம்பு மீன். பாம்பு இதான் 6ஆம் மீன். 6ஆம் மீன் பிடிக்க போனேன் ஆத்துல. அப்படில 1000 மீன் பிடிக்க போனேன் ஆத்துல. ஒரு அடம் போடுறேன் சேத்துல. இது இருக்கவங்க இருக்கிறதுல எது பெருசு பாரு. இதுதான் பெருசு. இது இல்ல அங்க ஒன்று இருக்கான் பாரு. களை தான் பிடிச்சிருப்பானோ இல்ல நம்ம போட்டு அடியில் இருந்திருக்கோம். இல்ல அதெல்லாம் முன்னாடியே பிடிச்சது. ஃபர்ஸ்டே பிடிச்சது. இப்போ இதான் பிடிச்சிருப்பான் களை. ஒரு மீன் கையிலே பிடிச்சிட்டான். ஒரு 1/4 கிலோ வேணுமா? 1/4 கிலோ 150 ரூபா. 1/4 கிலோ 150 ரூபா. அவ்வளோதான். சேல்ஸுக்கு பங்கு பிஸ்னஸ் ஐடியா கூட நல்லா இருக்கு. இதுதான் 1/4 கிலோ வரும். 1/4 கிலோ நிறைய வரும். பங்கு முள்ளு பங்கு. நீ ஏன்டா அலசி என்னடா ஒண்ணுக்கு இருக்குது? என்னடா மீன் ஒண்ணுக்கு இருக்குது? அது அழுத்தாடா, நீ வயித்துல அழுத்தறது தான்டா வருது. நம்ம கஷ்டப்பட்டு புடிச்சிட்டு வந்ததுக்கு அப்புறம் வேலைக்கு ஆள் விட்டாச்சு. கூப்பிட்டா யாருமே வரல. அதனால வேலைக்கு கொண்டு வந்தாங்க. இருக்கு பங்கு. இங்க பாரு பங்கு வாய பழக்குது. கிளம்பல விட்டுமாம அதை போட்டுடா. ஒருவேளையா காலைல 5 மணி போயிட்டு சாயங்காலம் 5 மணி ஆச்சு. நம்ம பொழப்பு எங்கே போனாலும் ஒரு நாள் இல்லைன்னா ஒரு நாள் ஆயிடுது. இப்போ என்ன பண்ணுறது? இப்போ நம்ம பசங்க பிடிச்சி கஷ்டப்பட்டு நம்மளாம் க்ளீன் பண்ணி எல்லாம் முடிச்சு இப்போ தான் மசாலா பண்ணி வறுத்துட்டு இருக்காங்க. போய் அங்கே என்ன நடக்குதுன்னு பார்ப்போம். வறுத்துட்டாங்களா இல்லை ஒரேடியாக வறு விட்டாங்களாம் போய் பார்ப்போம். பசங்களாம் உட்காந்துருக்காங்க. அண்ணன் அடுப்பு அடிக்கிறாரு. மாமா மீனை போடுறாப்புல. மாமா சட்டுன்னு கலக்க பாருங்க மீனை பாருங்க. மீன் எங்கள் ஓனர் தான் அவரு. பிரியாணி பிரியாணி ஓனர் அவரு. அதனால் அவர் தான் மாஸ்டராக விட்டோம். மாஸ்டர் மணி இப்போ வந்து இன்னும் 1 ஹவருக்கு மயிர் கூட மாட்டேங்கிறாரு. அவ்வளோதான். இன்னையோட உறவு அந்துருச்சுன்னு வச்சுக்க. மூஞ்சிலையும் முடிக்க மாட்டேன். சொல்கிறேன் கேட்டு போங்க. எப்படி இருக்கு? அருமையா இருக்கா? காலிஃப்ளவர் சில்லி சாப்பிட்ட மாதிரி இல்லை? சார் போட்டு விடுங்க. மீனை போடுங்க யாராச்சும். நீ தான்டா போட்டுட்டு இருந்த மாஸ்டர். என்ன உள்ளார மசாலா ஒட்டலவே இல்லை. இதுக்கு மேல எப்படி உனக்கு மசாலா கொஞ்சம் தடவி கொடுங்க. உனக்கு வாழைப்பழத்தை உரிச்சு தான் தர முடியும். ஊட்டியும் விட முடியாது. சரியா? ஒழுங்கா தின்னு. போடுற மசாலா சில்லி வாங்குற லெக் பீஸ் வாங்குற லெக் பீஸ்ல உள்ள ஃபுல்லா மசாலா இருக்கா? தெரியாம கேட்டேன் போல. இவ்வளவு முள்ளு இருக்கு. முள்ளே இல்ல. இது என்னது? அது முள்ளு இல்ல, அது மீனோட நரம்பு. தம்பி மெதா ஓடியா போடுற. நீ பால் போடுவல அந்த மாதிரி போடுறா. போட்டினா நம்ம மூஞ்சிலாம் தெரியும் பாத்துக்க. ஏற்கனவே மூஞ்சா என் மோர யாரும் பார்க்க மாட்டாங்க. சின்ன பீஸ் பார்க்காமலே காலைல கோயில சுத்திட்டு இருக்கற. சின்ன போறா தம்பி. அவ்வளவு பெருசு போடாதடா. போடுறா. இருக்கு பெருசா விடு. வெயிட் விடு. ஒண்ணு தப்புல விடு. 5 கிலோ மீன் எடுத்து போறா. 5 கிலோ மீன் போறா. 5 கிலோ மீன் போறா. இங்க பாரு பங்கு. போறா. இது நான் தான் திம்பேன். யாரு கிடையாது. வால் பீஸா சதனே ஒரு சைடு அடிச்சு விட்டுறாங்க. மசாலா ஃபுல்லா இருக்கு. செம்ம டேஸ்டா இருக்கும். முன்னாடி எனக்கு தான் யாரும் கிடையாது. உனக்கு கோவம் வந்து இப்ப தலையில அடிக்க போது காய்ச்சலே மாண்டே வைக்க போறான். நீ அடிப்பன போடுறா. இன்னொரு பீஸ் எவ்வளவு பெரிய மீன். பங்கு நீ என்ன மாமன் மச்ச மாசம்னா அதுதான். அண்ணன் மாசம் ஓரமா போ. சக்கரை கண்டா பாத்தியா? ஒரே கொடுது மாமா. கண்ணு சொல்ற மாதிரி மாமா அருமையா இருக்குமா. மாதிரி என்ன பிடிக்க விட்டுறாதீங்களா? கொஞ்சம் வெளியே இல்ல என்ன பிடிச்சா
நான் பாத்துக்கிறேன். இப்படி சொல்லிட்டு ஓடிடுவாங்க. பக்கத்துல உன்னை முன்னே எழுதி வச்சு ஓடிடுவான். வந்து விடானே இருக்குடா உடுங்கடா ஏன்டா போட்டு சாவடிக்கிறீங்க? பாரு எவ்வளவு பெரிய மீன். கையில பிடிச்ச மீன்றாது. ஆமா பங்க டப்புன்னு அதுல உள்ள தெரிச்சிட போதியா நான் உக்காந்துருக்கேன். நீ உனக்கு அவ்வளவு தெரியாது, அவனுக்கு தான் தெரியும். உட்காந்துருக்கான் பக்கத்துலயே. போடு பங்கு, நீதான் பங்கு. இது நல்ல மீனா கெட்டு போன மீனா பார்த்து சொல்றப்ப மீனா போச்சது. அதை சொல்லிதான் சாப்பிட சொல்றேன். அதுக்கு போடுறேன். ஆனால ஆபரேட் பண்ணுங்கடா. புதுசா வைக்காம பழசப்ப அடுப்பு அவிஞ்சிருச்சு, ஆபரேட் பண்ணுங்கடா. என்னடா நீ அங்க மீன் புடிச்சு போறானாலும் குத்துதுங்கிற, இங்க வந்தா கத்துதுங்கிற. நீ என்ன பண்ண நைட்டு? வண்டி ஓட்டுறானா ஓட்ட முடியாதுங்க, கை வலிக்குதுங்கிறான். வெறும் ஹேட்டு தான் இருக்கு. இவன் அவனை திட்டுறான், அவன் இவனை திட்டுறான், சண்டை போட்டு சாவுறாங்க. ஒரு 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 ஒற்றுமையே இல்ல. வேகமா அங்க ஆஃப் ரோடு இப்பதான் ரோடு போறதுக்கு இது போட்டுட்டு இருக்கானுங்க, கல்லு போட்டு அமுக்கி வச்சிருக்காங்க. அதுல பறந்துட்டு போறான். ஏயா இவங்க பறங்கிறாங்க. அதுக்கு கம்மியா தான் போனேன். பரலாம் போயிருவேன். அதுல ஒரு மீடியம் ஸ்பீடா போனோம். ரொம்ப பொறுமையா போனா கீழே விழுந்துருவான். அதை விட்டுட்டு அடிச்சு நவுத்துறான். கால்ல அடிச்சிருச்சு கல்லு. பொறுமையா போனா சொல்றாங்க, வேகமா போனா சொல்றாங்க.